ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிரைவிங் தமிழா இன்னும் சின்ன அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது டோல்கேட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சுங்கச்சாவடி, அதாவது ஒரு ரோட்லேருந்து அடுத்த ரோட்டுக்கு கடக்கிறதுக்கு இடையில ஒரு பூத் இருக்கும், டோல் பூத்து. ஸோ அங்கே நீங்கள் பணம் கட்டினா தான் அந்த ரோட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஓட்டிகிட்டு போகலாம் வெஹிக்கிள்ஸை. உங்களை டூ வீலர் தாண்டி காரு, வேனு, பஸ். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பணம் கட்டணும். அவங்க 100 கிலோமீட்டரில் ஒரு ரோடு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரோட்டுக்கான பணத்தை நீங்கள் கட்டினா தான் அந்த டோலுக்கு தாண்டி போக முடியும். ஸோ டோல்கேட் இருக்கிறதுனால நிறையா டைம் அதிகமானுச்சு. அதாவது ஒரு காரு பின்னாடி போக நம்மளுக்கு வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கேயே நிற்க வேண்டிய நிலைமை வந்துச்சு இந்த டோல்கேட். அப்படி இல்லை நம்ம பணம் செலுத்துகிறப்ப. இப்போ இந்த டோல்கேட்டில் பணம் செலுத்துகிற முறையை மேனுவலில் இருந்து ஃபாஸ்டாக் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்கேனர் மூலமாகவே நம்ம வந்துட்டு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் கொஞ்சம் அந்த வெயிட்டிங் பண்ணுற அந்த நேரம் குறைஞ்சிது. சரி, இப்போ இந்த ஃபாஸ்டாக் முறையும் கட் பண்ண போகிறாங்க. அதாவது இதுக்கப்புறமா இன்னும் 1 இயரில் அப்டேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியூ ஜிபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க. இந்த நியூ ஜிபிஎஸ் சிஸ்டம் சேட்டலைட் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். அதாவது இப்போ நம்ம 100 கிலோமீட்டர் ரோடு போட்டுறாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஃபாஸ்டாக் மூலமாக நம்ம தாண்டி போகிறோம். டோல் பூத் தாண்டி போகிறப்ப நம்மளுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த 100 கிலோமீட்டர் ரோடு போட்டுறாங்கிறதுக்காக அந்த 100 கிலோமீட்டருக்கான சார்ஜஸ் சேர்த்து போகணும். அப்போ நம்மளுக்கு ஒரு 30 ரூபா நம்மளுக்கு பிடிக்க வேண்டிய வேறு இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 70 ரூபா வேஸ்ட்டாக போகுது. 100 ரூபா கட்டுறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 ரூபா கட்டுறோம் இல்லையா? அது நம்ம 30 ரூபாய் தான் யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் 70 ரூபா வேஸ்ட்டாக போகுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியூ ஜிபிஎஸ் அப்படிங்கிற சேட்டலைட் விஷயத்துக்கு கொண்டு வர போகிறாங்க. இது இன்னும் ஒரு வருஷத்தில் வந்துடும். இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த டோல் பூத்தில் நின்று பணம் கட்ட தேவையில்லை, ஃபாஸ்டாக் மூலம் கட்ட தேவையில்லை. ஸோ நம்ம அவங்க போட்ட ரோட்டில் போகலாம். ஆனால் சேட்டலைட் மூலமாக நம்ம எவ்வளோ தூரம் அவங்க போட்ட ரோட்டில் போகிறோமோ அதுக்கு உண்டான அந்த கிலோமீட்டர்ஸை ஜிபிஎஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி அவங்க அதில் மென்ஷன் பண்ணி அதை எடுத்துப்பாங்க. அதாவது நீங்கள் 20 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கீங்க அப் அண்ட் டவுன்னா, அதுக்கு உண்டான சார்ஜஸ் மட்டும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வரப்போகுது இன்னொரு 1 இயரில். இது வந்தால் அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட்டும் சேவ் ஆகும். ஓகே, இந்த ஃபாஸ்டாக்கு இன்னொரு பண்ணிடுவாங்க. இதுதான் இப்போ உள்ள அப்டேட்ஸு. நியூ ஜிபிஎஸ் அப்படிங்கிற சேட்டலைட் விஷயம் வரப்போகுது. ஆட்டோமேட்டிக்காக நீ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுனீங்களோ அதுக்கு தகுந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா போகுது அப்படிங்கிற சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டோல் பூத்தை தாண்டி வேறு ரூட் மூலம் எப்படி போனாலும் இந்த ரோட்டில் அவங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம வந்துட்டு தெரியப்படுத்துகிறோம். யாருமே வந்துட்டு சட்டத்தை தாண்டி போக முடியாது. அந்த ஒரு சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா, சேட்டலைட் மூலம் ஜிபிஎஸ் மூலமாக நம்ம அந்த ரோட்டில் போனாலே நம்மளுக்கு அந்த சார்ஜஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அப்டேட்ஸ் வரப்போ. இது வந்தால் நல்லது தான். நிறைய பேருக்கு எனக்கு 20 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 80 ரூபா எக்ஸ்ட்ரா போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம வந்துட்டு அந்த 100 கிலோமீட்டர் சாலை யூஸ் பண்ண போகிறதுல எல்லாருமே போவாங்க, ஆனால் சில பேர் போக மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி போகாதவங்களுக்கு இது சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். சில பேர் வீடு இருக்கும், ஸோ பக்கத்தில் வேலையாக இருக்கும், அவங்க ஒரு கடை வச்சுருப்பாங்க, அவங்க அதுக்கான ஒரு தொகையை மட்டும் செலுத்தினா போதும்.